நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா அப்பா அம்மாடி மாலதி, உங்களால எப்படி பண்ண முடிச்சது? உங்களால எப்படி எங்களை விட்டு போக முடிச்சது? அம்மா, நான் தான் கோவத்துல ஏதோ பேசிட்டேன், ஆனா நீங்க என்ன விட்டுட்டு. அப்பா, இனிமே என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கப்பா, ப்ளீஸ். விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல? இல்லம்மா இல்லம்மா, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேம்மா, போக மாட்டேன். உன்னை விட்டுட்டு எப்பவும் போக மாட்டேம்மா, எப்பவுமே போக மாட்டேன். I love you, பா. அழாதம்மா. உங்களுக்கு தெரியுமா, 20 வருஷமா நான் காத்துட்டு இருந்தேன் உங்களை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு. என் காதும் ஏங்கிக்கிட்டு இருந்துச்சுமா உன் வாயில இருந்து அப்பாங்கிற வார்த்தையை கேட்கறதுக்கு. என்னோட எல்லா ஆசையும் நிறைவேறிடுச்சுமா. இப்ப நான் இறந்து போனாலும் எனக்கு கவலை இல்லம்மா. ப்ளீஸ் பா, அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. இப்பதான் உங்க லைஃப் எங்க கூட ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்க அந்த மாதிரி பேசாதீங்க. சரிம்மா சரிம்மா, சாரி சாரி. ஹலோ ஹலோ, எப்படிக்கா இருக்க? மாலதி, நீயா? இது யாரோட நம்பர்? நீ எங்கிருந்து கால் பண்ற? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? நான் நல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கேன்க்கா. ஆனா இப்ப நான் உன்கிட்ட சொல்ல மாலதி, நான் இப்போ உன்கிட்ட பேசுற நிலைமையில இல்ல. அப்புறம் கால் பண்றேன். என்னக்கா ஆச்சு? எந்த பிரச்சனையும் இல்லல்ல? அக்கா ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு. நான் தான் சொல்றேன்ல உனக்கு, அப்புறம் கால் பண்றேன்னு. அக்கா, நீ ஒருவேளை மாமாவையும் வித்யாவையும் நினைச்சு டென்ஷனா இருக்கே என்ன? அக்கா அக்கா ப்ளீஸ் அழாத. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மாலதி. என்னோட வாழ்க்கையில என்னென்னமோ நடக்குது. என்கிட்ட நிறைய மறைக்கிறாரு மாலதி. அப்புறம் உனக்கு தெரியுமா, இன்னைக்கு நான் கடவுள் முன்னாடி வினய் கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். ஆனா அவர் அதுக்கு எந்த பதிலும் கொடுக்கல. ஏன் மாலதி? அவர்கிட்ட ஏன் இப்படி நடக்கிறாரு? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாலதி. அக்கா லிசன், நான் இப்ப சண்டிகருக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஓகே, ரிலாக்ஸ். வேண்டாம் மாலதி, இப்ப இங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ரிஷிகேஷ்லயே இரு. ஆனா அக்கா இல்ல, நான் தான் சொல்றேன்ல மாலதி, நீ இப்ப இங்க வர வேண்டாம். இதே மேல சத்தியம். சரி சரி, நீ ரிலாக்ஸ் ஆறு. ஆனா நீயும் என் மேல ப்ராமிஸ் பண்ணணும். தேவையில்லாம நீ மாமா மேல சந்தேகப்படக்கூடாது. அக்கா உன்கிட்ட மறைக்கிறதுக்கு அவர்கிட்ட ஏதாவது ரீசன் இருக்கும் இல்லையா? ஏதாவது சூழல் இருக்கும். ஆனா மாமா என்னைக்கும் சீட் பண்ற ஆள் இல்ல. நீ ரொம்ப டென்ஷனா ஃபீல் பண்ணினா அந்த வித்யா கிட்ட டைரக்டா கேட்ரு. யாரை நான் என்னை விட அதிகமா என் வாழ்க்கையில நம்பினோ அவரை என்கிட்ட மறைக்கிறப்போ மத்தவங்க கிட்ட கேட்ட என்ன பிரயோஜனம்? சரி ஓகே, நீ வித்யா கிட்ட கேட்க வேணா நினைச்சா கேட்க வேணாம். ஆனா தேவையில்லாம மாமா மேல சந்தேகப்படாதுக்கா. அவரை விட நம்பிக்கையானவர் இந்த உலகத்துல யாருமே இல்ல தெரியுமா? உன்னால இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சுக்க முடியலையாக்கா? இது பாரு மாலதி, நீ இப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீயும் தான். நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். பாய். என்னமா விஷயம்? ஜீவிதாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். எல்லாம் சரியாயிடுமா? வசந்தி, இந்த பேண்ட் இருக்குல்ல, இத ராத்திரி முழுக்க வச்சு பாரு. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். அத்தை இந்தாங்க. தேங்க்யூ. இப்ப உங்களோட உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. அம்மா, உங்க கால் எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லப்பா.
அட வித்யா, மது உட்காரு. வித்யா, நீ வேணா இங்க உட்காருண்ணா. வினாய், இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஏன் இவ்ளோ சைலண்டா இருக்கீங்க? பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப வருஷத்து ஸ்நேகிதம் பகையாயிட்ட மாதிரி தோணுது. ரியலி? நீங்க சரியா தான் கெஸ் பண்ணீங்க. அட, இதுல டென்ஷனாக எதுவும் இல்ல. ஆக்சுவலா நாளைக்கு என்னோட பர்த்டே. அப்போ ஒரு பார்ட்டி வச்சே ஆகணும். ஆண்டி, இதனாலதான் இவன் வாயை முடிக்க உம்முன்னு இருக்கா. இவன் என்ன விரும்புறான்னா என்னோட பர்த்டே பார்ட்டி ரொம்ப கிராண்டா இருக்கணுமா. ஆனா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா இதெல்லாம் தேவையில்லாத செலவு தானே. அட சரிப்பா, நீ கோவப்படாத. நீ நினைச்ச மாதிரி நடக்கும், சரியா? நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன், சரியா? நீ எவ்வளவு பெரிய பார்ட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறே கொடு. நான் ஜஸ்ட் என்ஜாய் பண்ற பார்ட்டியை. ஓகேவா? சரி, உன்னோட இன்னொரு வேலையை நான் ரொம்ப சுலபமாக்குறேன். கெஸ்டிங் எல்லாரையும் நானே இன்வைட் பண்றேன். ஓகே? இன்ஃபேக்ட் இப்பவே எல்லாரையும் இன்வைட் பண்ணிடலாம். சரி, ஓகே. அப்போ உங்க எல்லாரையும் நான் என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்றேன். இதோ உங்க வீட்ல தான், இதே வீட்ல தான் ஒரு பிரம்மாண்டமான பெரிய பார்ட்டி நடக்க போகுது. ஸ்பான்சர் பை த வினாய் பதேரா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு எங்க போனானே தெரியலையே. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ண, ஆனா எதுவும் தெரியாதுங்கறாங்க. ஒருவேளை மகேஷ பார்க்க போயிருப்பாளோ? பாட்டி, மாலதி, நீ எங்கம்மா போயிட்ட? ஏன் அவனை இங்க கூட்டிட்டு வந்த? இந்த வீட்டுல நுழைய அவனுக்கு எவ்வளவு தைரியம்? பாட்டி, உங்க பையன் வீட்டுக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு அவரை பார்க்க சந்தோஷமா இல்லையா? ஏன் நம்ம எல்லாரும் பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்க முடியாதா?
வாங்கப்பா, உள்ள வாங்க. அங்கேயே நில்லு மகேஷ். இங்க நீ தங்கறதுக்கு என்னைக்குமே நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா இந்த வீட்ல என் மருமகளோட ஆத்மா குடியிருக்கு. அவ உன்னை பார்த்தா என்னைக்கு சந்தோஷப்பட மாட்டா. தானே அவமானப்பட்டதா அவன் நினைச்சுக்குவா. அப்புறம் என்னோட மருமகளுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். பாட்டி நீங்க எப்படி வாய மூடு. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாரா. நீ வேணா உன் அப்பா கொடுத்த கஷ்டத்தை எல்லாம் மறந்துருக்கலாம். ஆனா நான் என்னைக்குமே அதை மறக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இவன் என்னைக்கோ செத்துட்டான். என்னோட மருமகளை நான் இழந்தப்போ நான் சத்தியம் பண்ணேன், என்ன நடந்தாலும் சரி இவனை ஒரு நாளும் நான் மன்னிக்க மாட்டேன். ஒருவேளை இவன் செத்தே போயிருந்தாலும் இவன் முகத்தை கூட நான் பார்க்க விரும்பல. அப்படிப்பட்ட ஒருவனை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கியா? ஏன் மாலதி, ஏன்? இந்த நிமிஷமே அவன் இந்த இடத்தை விட்டு போயிடணும்னு அவங்கிட்ட உறுதியா சொல்லு. வேண்டாம் மாலதி, அம்மா தப்பா எதுவும் சொல்லல. இவங்க கோபம், இவங்க வெறுப்பு எல்லாமே சரிதான். அம்மா நீ என்ன மன்னிச்சிட்ட, எனக்கு அதுவே போதும்மா. மத்தவங்களும் என்ன மன்னிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. அப்புறம் நானும் அவங்க மன்னிப்புக்கு தகுதியானவன் இல்லை. நடந்ததுக்கெல்லாம் நான் ரொம்ப வெட்கப்படுறேன். ஆனா இப்போ காலம் ரொம்ப கடந்துருச்சு. நானே விருப்பப்பட்டாலும் இப்ப எதுவும் முடியாது. என் கையில பிராய்ச்சித்தத்தை தவிர வேற எதுவும் இல்லை. ஆனா பாட்டி நீங்க பயப்படாதீங்க. மறுபடியும் தொல்லை பண்றதுக்கு நான் இங்க எப்பவும் வரமாட்டேன். சந்தோஷமா இருமா, எப்பவும் சந்தோஷமா இரு. எங்க அப்பாவுக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னா நானும் இங்க இருக்க மாட்டேன். நாங்க 2 பேரும் இப்ப வீட்டை விட்டு போயிடுறோம். நீ என்ன பேசுற மாலதி? உன் பிடிவாதத்துக்கு முன்னால நாங்க எல்லாரும் தலை குனிஞ்சிருவோன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதுவும் எதுக்காக? இந்த மோசக்காரனுக்காகவா? இவனாலதான் உன் அம்மாவை நீ இழந்த. பாட்டி இப்ப எங்க அம்மாவும் உயிரோட இருந்திருந்தாங்கன்னா அவங்களும் இப்படிதான் பண்ணிருப்பாங்க. நீங்க தானே எப்பவுமே சொல்லுவீங்க பாட்டி, சாகுற வரைக்கும் எங்க அம்மா அப்பா மேல ரொம்ப அன்பாதான் இருந்தாங்கன்னு. இப்போ என்னோட அம்மா மேல இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா என்ன பாராட்டிருப்பாங்க, என்ன நினைச்சு கர்வப்பட்டிருப்பாங்க. நான் இந்த குடும்பத்தோட மகனை சேர்த்து வச்சுட்டேன்னு சந்தோஷப்படுவாங்க. நான் எந்த தப்பு பண்ணல பாட்டி. நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? பாரதி சொல்றது சரிதான். பாரதியோட அம்மா இருந்திருந்தா அவளும் இதைத்தான் விரும்பி இருப்பா. அவளோட புருஷன் இந்த வீட்டுல இருக்கணும். அவ என்ன பண்ணானோ அந்த தப்பெல்லாம் நீ மறந்துரு. கடந்த காலத்தை மறந்துரு. அவ உன்னோட பையன். அடம் பிடிச்சது போதுமா? அவனை இந்த வீட்டுல சேர்த்துக்க. ஆமா அத்தை, நீங்க அவரை மன்னிச்சிடுங்களேன். முடியாது.
எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போனவன மறுபடியும் என் சொந்தன்னு சொல்லிக்க விருப்பம் இல்லை. கடவுள் வேணா இவன் தப்ப மன்னிக்கலாம், ஆனா நான் என் வாழ்க்கை முழுவதும் இவனை மன்னிக்கவே மாட்டேன். சரி பாட்டி, அப்ப இதான் உங்களோட இறுதி முடிவுனா? அப்போ நானும் என் அப்பா கூட இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். இனி இங்க எப்பவும் திரும்ப வரவே மாட்டோம். கடைசியில அவன் பொண்ணுங்கிறத நீ நிரூபிச்சுட்டேல்ல. சொல்ல சொல்ல கேட்காம அடம் பிடிச்சு வீட்டை விட்டு வெளியில போனான். அதே மாதிரி நீயும் அடம் பிடிக்கிற அவனை வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கா? சரி, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்க. ஆனா ஒன்ன மட்டும் மனசுல வச்சுக்க, என்னைக்குமே நான் அவனை மன்னிக்க மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க டென்ஷன் ஆகாதீங்கப்பா. பாட்டியோட கோவம் ரொம்ப நேரத்துக்கு நிக்காது. சீக்கிரம் சரியாயிடுவாங்க. உங்களை சீக்கிரம் மன்னிச்சிருவாங்க. இல்ல கண்ணா, அதெல்லாம் சரியாயிடும். ஆமா பிரேமா, பாட்டி போய் ஆரத்தி எடுத்துட்டு வா போ. சரி பாட்டி, வாங்கப்பா. இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க. என்னாலதான் நீங்க எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா போச்சு. என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி. அழாத கண்ணா, பல வருஷம் கழிச்சு எங்க பையன் வீடு திரும்பி இருக்கா. இன்னைக்கு சந்தோஷமான நாளுப்பா. வா கண்ணா வா. ஆக்சுவலா நாளைக்கு என்னோட பர்த்டே. என் நண்பன் என்னோட பர்த்டேவை பெருசா பிரம்மாண்டமா கொண்டாடணும்னு நினைக்கிறேன். நீ எனக்கு எவ்வளவு பெரிய பார்ட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் பார்ட்டியை மட்டும் என்ஜாய் பண்றேன். ஜீவிதா, பார்த்து ஜாக்கிரதை. வா. வலிக்குதா? நீங்க மறைக்கிறத விட இது பெரிய வலியா எனக்கு தெரியல. நீங்க ஒரு விஷயத்தை மறைச்சு எவ்வளவுக்குள்ளேயே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது வினய். ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஜீவிதா, நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகலே.
ஒரே ஒரு வாட்டி என் கண்ணை பார்த்து சொல்லுங்க வினய், நீங்க என்கிட்ட எதையுமே மறக்கலையா? நான் உங்களை கட்டாயப்படுத்த போறதில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வினய். மனசுல பயம் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை நீங்க இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ற அளவுக்கு நான் தகுதி இல்லாதவன் நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் வினய். எப்படி உங்களோட வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் நான் உங்களோட இருந்திருக்கணும், அதே மாதிரி எப்பவுமே நான் உங்களோட இருப்பேன் வினய்.